சனாதன நீதிமன்ற வழக்கு வந்து முடிச்சு வச்சிருக்கு. பொது இடத்துல பேசக்கூடிய அமைச்சர் எம்பிக்கள் கவனம் தான் பேசணும் நீதிபதி சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பண்ணுறாங்க? நீங்களே சொல்லிட்டீங்க நேற்று முடிச்சு வச்சதுன்னு, திரும்ப தொடர வேணாம். நன்றி. எதிர்கட்சி தலைவர் பழனி திருக்கோயிலில் தினம் தினம் பக்தர்கள் கூட்டம் அதிகப்படியாக வருவதால் ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த திருக்கோயிலுக்கு தேவையான வசதிகளை செய்து தருவதற்காக மாஸ்டர் பிளான் வரைவு திட்டத்தின்படி 98 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. அதோடு 50 ஏக்கர் நிலம் 58 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழனியினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு, பழனி திருக்கோயிலுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு தேவை என்பதை கருத்தில் கொண்டு மாண்புமிகு நினைவில் வாழும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அரசாணை வெளியிட்டு 2010ஆம் ஆண்டு அதை கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் செயல்படுத்தவில்லை. மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு அதற்குண்டான நிதியினை அரசு ஒதுக்கீடு செய்து அந்த நிலங்களை கையகப்படுத்துகின்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். அதோடு பழனியினுடைய குடமுழுக்கு அன்னை தமிழிலும் குடமுழுக்கு செய்யப்பட்டு வரலாற்று நிகழ்வை நிகழ்த்தி காட்டியவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்புக்குரிய தளபதி அவர்கள் ஆவார். அந்த வகையில் இன்றைக்கு நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்த வேண்டும், நீதிக்கு தலைவணங்குவது அனைவருடைய கட்டாயம் என்பதால் நீதிமன்ற உத்தரவுக்கு ஏற்பத்தான் இன்றைக்கு பழனி திருக்கோயிலில் நடைபெறுகின்ற அனைத்து சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் இந்து சமய அறநிலையத்துறைக்கோ அரசுக்கோ இன்னார் இனியவர் என்று கிடையாது. ஆகவே அது குறித்து நீதிமன்றத்தின் உதவியை அவர்கள் நாடுகின்ற பொழுது நீதிமன்றத்தில் பெறப்படுகின்ற உத்தரவுக்கு ஏற்ப நிர்வாகம் செயல்படும். மாற்று இடம் கொடுக்கிற வரைக்கும் அது நடைபாதை வியாபாரிகள் வணிகம், அதாவது நீதிமன்றத்திற்குத்தான் அவர்கள் சென்று அதற்குண்டான கோரிக்கையை வைக்க வேண்டும். அதற்குண்டான உதவிகள் நீதிமன்றத்திற்கு அவர்கள் செல்லுகின்ற பொழுது சட்டத்திற்குட்பட்டு என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்ய தயாராக இருக்கின்றோம். நம்முடைய எதிரிகள் எப்படியாவது தமிழகத்திலே கால் ஊன்ற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய எதிரிகள் ஏதாவது ஒரு வகையில் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக, உடன்பிறப்புகளாக, நண்பர்களாக ஒருவருக்கு ஒருவர் பழகி கொண்டிருக்கின்ற நம்மில் மதத்தால், இனத்தால், மொழியால் பிளவுபடுத்த முயற்சி கொண்டிருக்கின்றார்கள். வடக்கே பார்த்தால் மணிப்பூர் தொடங்கி பல மாநிலங்களை பற்ற வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சர்க்கார் ஒன்றியத்திலே இருக்கின்ற பாரதிய ஜனதா சர்க்கார். தமிழகத்தில் அவர்களுடைய எந்த சித்து வேலைகளும் எடுபடவில்லை. ஏனென்றால் தமிழக மக்கள் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்கின்றார்கள். அதிலும் சிறுபான்மையினரை அரவணைக்கின்ற ஒரு அரசாக மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற அரசு இருப்பதால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற வார்த்தைக்கு இணங்க அநியாய அக்கிரமங்கள், அத்துமீறல்கள் எங்கு நடந்தாலும் அதை தட்டி கேட்டுகின்ற, அதை சுட்டி காட்டுகின்ற ஒரு முதல்வர் ஒன்றியத்திலே இருப்பாரேயானால் அது நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒருவராகத்தான் இருக்க முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.